ஏலியன் ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருவறையில அவங்களோட சிலை வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்றோம். இது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி வாங்கி தான் செய்யறோம். உலக அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னா ஏலியன் மட்டும்தான். ஏலியன் ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மனிதர்களைப் போலவே இவங்களுக்கும் பல ரூபங்கள் உண்டு. இதுல ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. வால் வைத்த ரூபத்திலும் ஏலியன்கள் உண்டு. நார்மலான இருக்கிற இப்ப பார்க்கக்கூடிய உருவத்திலும் இருக்கிறவங்களும் உண்டு. நம்ம வேற்றுக்கிரகத்தை கட்டு பறக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நிஜமான வந்து உண்மைகள். ஏலியனோட அனுமதியை பெற்று மட்டும்தான் நாங்கள் முழுமையா அவங்களோட கருவறையில அவங்களோட சிலை வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்றோம். இது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி வாங்கி தான் செய்யறோம். அதே போல ஏலியனோட வருகை இனிமே அதிகமாகவே ஒழிச்சு கம்மியே ஆகாது. அதே போல இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. உலக அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா ஏலியன் மட்டும்தான். அவங்க கிட்ட அளவற்ற எனர்ஜி ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அதை நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சிலையுமே அவங்களோட அனுமதி வாங்கி தான் நாங்க வைக்கிறோம். அது எப்படி சித்தர்கள் அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து சூட்சும ரூபத்துல பேசுவாங்க சித்தர்கள்.